வணக்கம் நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 6. மனதை விட்டு பேசுங்கள், நன்றாக ஆடுங்கள், பாடுங்கள், உங்களுக்கு என்ன விருப்பப்பட்டதோ அதை செய்யுங்கள். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல இன்றைக்கி பார்க்க போகிறது. ஏன்னா மனசுங்கிறதே ரொம்ப டைட்டாக பிடிக்க அழுத்தி வைக்க ஒரு விதமான பாரம். அந்த மன பாரம் தான் மன அழுத்தமாக ஒரு மனசுக்குள்ள பிரச்சனைகளாக உண்டாகுது. நீங்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி ரொம்ப வைக்கும்போது தான் உங்களுடைய மன பாரம் அதிகமாகும், மன பிரச்சனைகள் அதிகமாகும். ஓப்பனாக ஃப்ரீயாக பேசும்போது, ஃப்ரீயாக சொல்லும்போது மன அழுத்தம் குறையுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஆகிடுது. எப்படி ஒரு கான்சன்ட்ரேட்டு இருக்கக்கூடிய ஒரு லிக்விடில் தண்ணியை ஊற்ற அது லிக்விஃபை ஆகுதோ, அதாவது தண்ணி ஊற்ற நீர்த்து போயிடுது. அதே மாதிரி தான் நீங்கள் வெளியே சொல்ல பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சால்வ் ஆகிற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனதுக்கு தோன்றுது. அப்படி மனதுக்கு எண்ணம் தோன்றி விட்டாலே ஆள் மனது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே முக்கியம். ஆள் மனது என்ன நினைக்குதோ அதுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்க. அதுதான் உங்களை இயக்குது, அதுதான் உங்களை சரி செய்யக்கூடியது. ஆள் மனதுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் ஹாப்பியான விஷயங்களை பேசுகிற மாதிரியும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழுத்தங்களை வெளியே சொல்கிற மாதிரியும் இருந்ததுன்னா ஆள் மனது சந்தோஷப்படும். அந்த ஆள் மனதின் சந்தோஷந்தான் உங்களுடைய தனிமையிலையும் உங்கள் தூக்கத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மனசை சரி செய்யக்கூடியது. இல்லைன்னா நீங்கள் ஆள் மனதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா அதுதான் டிப்ரெஷன், அதுதான் ஆங்ஸைட்டி, அதுதான் ஃபியர், அதுதான் மன அழுத்தம். ஸோ நம்ம எல்லாரும் எதை கவனிக்க தவறிடுறோம்னா மனது ஓகே, ஆள் மனது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆள் மனதுக்கு போய் சேரும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருப்போம். சில டைம்ஸ் யாரோ ஒருத்தர் நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறாருன்னு வைங்க, ஆள் மனது அந்த நெகட்டிவான விஷயத்தை இழுத்து பிடிச்சிக்கும். அன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும், எத்தனையோ விஷயங்களை பேசியிருப்பீங்க. ஆனால் அந்த நெகட்டிவான விஷயத்தை பிடிச்சிட்டு நைட் ஆனாலோ அல்லது தனிமையில் இருந்தாலோ அது ஒரு விதமான அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும்